இறை வாழ்த்து நடனமாடிய புனித ஜஸ்டின் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம் அனைவரையும் வரவேற்று அருள்பணி சேசுராஜ் சிவகங்கை மறைமாவட்ட அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் அரங்கத்தின் முன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் மதிய வணக்கமும். குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகளாய் எளிமையின் சிகரமாய் பற்றற்ற துறவியாய் விவிலிய களஞ்சியமாய் பல மொழிகளை கற்றறிந்த ஆசானாய் தமிழுக்கு இலக்கணமாய் கொண்ட கொள்கையில் பிடிப்புள்ளவராய் 35 ஆண்டுகள் எம் மறை மாவட்டத்தை பாங்குடன் வழிநடத்திய பொன்விழா நாயகரே, எம் மேனா நாயகரே, சிவகங்கை செம்மன் பெற்றெடுத்த மாணிக்கமே, உம்மை பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வரவேற்று உம்மை கௌரவிக்க எம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முத்துக்குழி நகரின் விவிலிய முத்தே, பாசமுள்ள ஆயரே, அமைதியின் உருவே, உபசரிப்பதில் சிறந்த பண்பாளரே, எம் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். பொன்னாடை அணிந்து சிறப்பிக்க எம் மறை மாவட்ட தொடர்பாளர் அருள்பணி சூசை மாணிக்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரக்கத்தின் சுவாமி, அன்பின் வடிவே, மலைகள் சூழ்ந்திருப்பதால் இளவரசியின் மாவட்டம் என அழைக்கப்படும் திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் 2ஆம் ஆயரை வாழ்த்தி பேச வந்திருக்கும் ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம். எம் மறைமாவட்ட பொருளர் தந்தை சந்தியா அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க அழைக்கின்றோம். சவால்கள் நிறைந்த சூழலில் அறிவு ஜீவியால் அரவணைத்து செல்லும் நல் மெய்ப்பனாய் விடுதலை சித்தாந்தம் தாங்கியவராய் கோட்டாறு மறைமாவட்டத்தை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் ஆயரை வாழ்த்தி பேச வந்திருக்கும் நசரேனி, உம்மை வரவேற்பதில் மகிழ்கிறோம். உம்மை சிறப்பிக்க ராமநாதபுர வட்டார அதிபர் அருள்பணி அருள் ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாளையம் இறங்கிய 3ஆம் வீரரே, திரு அவை சட்ட அறிஞரே, எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த நல்ல ஆசானை, நல்ல மறைவுரையாக்கிய சிந்தனையாளரை, பாளையம் கோட்டை மரமாவட்டத்தின் நல்லாயன் அந்தோணியை உம்மை மகிழ்ந்து வரவேற்கிறோம். சிறப்பு செய்ய தேவகோட்டை வட்டார அதிபர் அருள்பணி ஜெகநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மலைக்கோட்டை நகர் திருச்சி மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாய் அண்மையில் பணியேற்றிருக்கும் அருள்பணி அந்துவான் அவர்களையும் அன்போடு வரவேற்று சிறப்பு செய்ய அருள்பணி திருவையம் பரமக்கோடி வட்டாரர்களை அன்போடு அழைக்கின்றோம். தூங்கா நகரம் மதுரை, இந்த உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாய் இன்று தன்னுடைய நாம விழாவை கொண்டாடும் அருள்பணி ஜெரோம் அவர்கள் எம் மகிழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கும் இந்த வேளையில் மகிழ்வோடு வரவேற்று பொன்னாடை போற்றி சிறப்பிக்க RS மங்கள வட்டார அதிபர் அருள்பணி கிளமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழகத்தின் தென்கோடி புதிதாய் உருவான கடைசி மறை மாவட்டம் குளித்துறை மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற
பொருள தந்தை அருள்பணி அகஸ்டின் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆலோசகர் குழுவின் துறவிகள் பிரதிநிதி அருள்பணி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் SD அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவகங்கை சீமை அமலவை சபையின் மாநில அன்னையாய் தலைமை பொறுப்பேற்று பணியை திறம்பட தொடங்கியிருக்கும் அருள் சகோதரி லீமா ரோஸ் அவர்களை வாழ்த்தி பேச வந்திருக்கும் அவர்களை வரவேற்று கௌரவப்படுத்த யானி அருள்பணி மைய இயக்குனர் அருள்பணி அமல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு இருதய சகோதரர்கள் சபையின் முன்னாள் மாநில தலைவராய் தற்போது மறைமாவட்டத்தின் நற்செய்தி பணியாளர்களின் ஒருங்கிணைப்பராய் பணியாற்றி வாழ்த்தி பேச வருகை புரிந்திருக்கும் அருள் சகோதரர் அகஸ்டின் அவர்களை கௌரவிக்க மறைமாவட்ட தொடர்பாளர்களை வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றேன். பொன்விழா நாயகரை வாழ்த்தி பேச பொதுநிலையினர் சார்பாக வருகை புரிந்திருக்கும் காளையார் கோவில் வங்கி மதிப்பிற்குரிய லூயிஸ் ஆசிர் அவர்களை அன்புடன் வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். வரவேற்புரை நல்கிய அருள்பணி சேசுராஜா சிவகங்கை மேனாள் ஆயரின் பொன்விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்து அமர்ந்திருக்கும் அனைத்து அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் வேதிய சகோதர சகோதரிகளையும் பல்வேறு பங்கிலிருந்து வந்திருக்கும் பொது நிலையினர் அனைவரையும் குறிப்பாக ஆயர் அவர்களின் உடன்பிறப்புகளையும் உறவுகளையும் கலை நிகழ்ச்சிகள் வழியாக மகிழ்விக்க இருக்கும் குழந்தை செல்வங்களையும் பயிற்றுவித்த புனித ஜஸ்டின் பள்ளியில் ஜோசப் பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் காலத்தின் அறிவு கருதி வருக வருக என ஒட்டுமொத்தமாக கரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். குருத்துவ அருட்பொழிவின் பொன்விழாவை கொண்டாடும் ஆயர் சுசமாணிக்கம் அவர்களே, ஆயர் பெருமக்களே, முதன்மை குருக்களே, துறவர சபையின் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, பொதுநிலையினருடைய பிரதிநிதிகளே, அன்பார்ந்த தந்தையர்களே, அன்னை சகோதரிகளே, அன்பார்ந்த இளமக்களே, 50 ஆண்டு காலம் அவர் குருவாக வாழ்ந்திருக்கிறார். ஆயராக பணி செய்த காலத்தை விட குருவாக அவர் பணி செய்த காலங்கள் தான் அதிகம். ஆகவே 50 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருக்கிறார் என்றால் அது அவர் மட்டுமல்ல, நாம் அனைவரும் மகிழ வேண்டிய நாளாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பலர் வாழ்த்துறை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சுருக்கமாகவே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே முதல் ஆண்டு மறையியல் பிலாசபி மாணவன். அப்பொழுது பேரறிவு ஆயர் சுசமாணிக்கம் அவர்கள் 4ஆம் ஆண்டு இறையியல் மாணவர் திருத்தொண்டராகவும் இருந்தார். அப்பொழுதுதான் புனித பவுல் குருத்துவ கல்லூரியுடைய பொன்விழா கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டிலே குருத்துவ அருட்பொழிவு பெற்றவர்களில் ஆயர் சுசமாணிக்கம் அவரிடம் ஒருவர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆயர் அருட்பொழிவு நிகழ்வில் குரு மாணவனாக நான் பங்கெடுப்பது குறித்து மகிழ்கிறேன். திருத்தொண்டர்களாக குருக்களாக அவர்கள் எங்கள் அனைவருக்கும் இளம் மாணவர்களுக்கெல்லாம் குரு மாணவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள், முன்மாதிரியாக இருந்தார்கள். ஏதோ பாராட்டு தெரிவிப்பதற்காக சொல்லவில்லை. நாங்கள் அவர்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை கொண்டிருந்தோம்.
இவ்வாறு ஆயர் அவர்கள் புனித போர் குருத்துவ கல்லூரியினுடைய அதிபராக இருந்தார். அவ்வாறு இருந்த பொழுது நான் திருச்சியிலே உலக மீட்பர் ஆலய பங்கிலே ஒரு பசலிக்காக இருக்கிறது. அந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தேன். களப்பணிக்காக அல்லது வார இறுதி வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். அவை வார இறுதி பணிக்காக, பணி வாழ்விற்காக அல்லது மக்களோடு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, மக்களை சந்திப்பதற்காக அவர்கள் அனுபவத்திற்காக வருவதுண்டு. தந்தை, அப்பொழுது தந்தையாயிருந்த சுசமாணிக்கம் அவர்கள் எனது பங்கிற்கு வந்தார்கள். அந்த மக்களை எல்லாம் சந்தித்தார்கள். குருமானவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களது பணியிலே அவர்கள் நாங்களும் அவரோடு இருக்கிறோம் என்று காட்டுவதற்காகவும் மக்களை சந்தித்து அவர்களோடு பேசி உரையாடி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருந்தார் என்பதை பார்க்கிறேன். அவர் பேராசிரியராகவும் அதிபராகவும் அவர் சிறப்பாக பணியாற்றினார். அவரை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்லுவதற்கு இடமே இருக்கவில்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். குருக்கள் அவரிடம் பயின்றவர்கள் எல்லாம் அவர் சிறந்த பேராசிரியர் என்று சொல்வார்கள். குருமல அதிபராக இருந்த பொழுது மிகச் சிறப்பான விதத்திலே அந்த கல்லூரியை வழிநடத்தினார். ஆயர்கள் போற்ற விதத்திலே அந்த கல்லூரியை அவர் வழிநடத்தினார் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவர் இந்திய ஆயர் பேரவை கூட்டத்திற்கு நான் முதல் முறையாக சென்றிருந்த பொழுது எல்லாம் புதிய முகங்களாக இருந்தது. யாரிடம் என்ன பேசுவது என்றெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆயர் சூசமாணிக்கம் அவர்கள் பலரோடு மிக எளிதான விதத்திலே, அன்பான விதத்திலே உறவு கொண்டாடி பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த அந்த ஆயர்களோடு வெகு எளிதாக அன்பாக அவர்களோடு பழகியது குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அவர் ஒரு சிறந்த பண்பாளர், குறுகிய வட்டத்திற்குள் தன்னை வைத்துக் கொண்டவர் அல்ல, எல்லோரோடும் ஒரு சுமூகமான உறவு கொண்டவராய் வாழ்ந்தவர் என்பதை நான் தெளிவாக காண முடிந்தது. அவ்வாறு அவர் விவிலிய பணியை பற்றி மறைவுரையிலேயே ஆயர் அந்தோனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஒரு விவிலிய களஞ்சியம் என்று சொல்லுவார்கள். அவரை போற்றாதவர்கள் யாரும் இல்லை. அவருடைய அந்த பணியை என்னாலும் இந்த திரு அவை மறக்க முடியாது. அவர் பொதுமக்களை உருவாக்குகின்ற பணியிலே ஆர்வம் உள்ளவர். அது சொல்லப்படவில்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே குருமானவர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அதோடு இறைமக்களை உருவாக்குவதிலே அவர் கருத்தாய் இருந்தார். இறைமக்கள் பொதுநிலையினர் திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் பங்கு பெற வேண்டும் என்று அவர் விரும்பி பேசியவர், செயல்பட்டவர் என்பதை நாம் அறிகிறோம். இறைமக்களை உருவாக்குவதிலே அவர் சிறந்த ஒரு பணியாளராக திகழ்ந்திருக்கிறார் என்பதை அறிகிறோம். ஆகவே ஆயர் சூசமாணிக்கம் அவர்களை திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் சார்பில் வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மலரும் நினைவுகள் மறக்க முடியாது. மலரும் நினைவுகளை அசைபோட்டு வாழ்த்துரைத்த ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க பெண் துறவியர் சார்பாக அருள் சகோதரி டீமா, சிவகங்கை அமலவை நார்வே மாநில தலைவி அவர்கள். ஒன்றிலா காணும் எனக்கு ஆயர் அவர்களே, பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஆயர் பெருந்தகைகளே மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற அருள் தந்தையர்களே,
அருட்சகோதரிகளே, பொதுமக்களே, நதிக்கு சலங்கை கட்டி நடக்க விட்ட இறைவன், நிலவுக்கு வெள்ளையடித்து வெளிச்சம் தர வைத்த இறைவன், பாறைக்குள்ளே சிலையை ஒழித்து வைத்த இறைவன், மருதக் கல்வாய்க்குள்ளும் ஒரு மாணிக்கத்தை மறைத்து வைத்திருந்தார். ஆடம்பரம் இல்லாத ஆரம்பம் இவர் வாழ்வு. எனவேதான் கடவுள் இவரை அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தனக்காக கால்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சந்தனம் மணப்பதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக ஜீவநதி பாய்வதில்லை. அப்படி தனக்காக, தன் குடும்பத்துக்காக என வாழாதவர் நம் ஆயரவர்கள். எம் போன்ற துறவரத்தாருக்கு ஆயரவர்கள் ஒரு தலை சிறந்த தலைவர், வலிமைமிகு வழிகாட்டி. இறைப்பணி செய்வதிலும் இறைவழி நடப்பதிலும் இவர் ஒரு ஏற்றமிகு எடுத்துக்காட்டு. ஆயர் அவர்களுக்கு இன்று குருத்துவ வாழ்வு 50வது வயது. ஆனாலும் கூட நம் ஆயர்கள் இன்றும் என்றும் இளமைதான். சிவகங்கை மறைமாவட்டத்துக்கு இறைவன் தந்த மாணிக்கம். அருளாளர்களின் ஆன்மீக ஒளியை அகிலமெல்லாம் ஒளிரச் செய்யும் மங்களா ஒளி. அன்னைகளை காத்திட்ட புதிய வளனார் போல் துறவிகளாகிய எங்களை கரிசலை கொண்டு காத்திட்ட வளனார் இவர். இவர் ஒரு முற்றிலும் துறந்த துறவி. பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத துறவி. தனக்கென எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத தகைமை செம்மன். இவர் ஒரு போராளி. துன்பங்களோடு, துயரங்களோடு, பிரச்சனைகளோடு போராடி ஜெபத்தால் ஜெயம் கண்டவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என எப்படி செய்தாலும் தாமிகம் இவருக்கு தெரியாது. புனித பவுல் அடிகாரர்களே வாசித்து, சுவாசித்து, நேசித்து தம் வாழ்வாக்கியவர். அன்பார்ந்தவர்களே, சிவகங்கை மறைமாவட்டத்தில் எம் போன்ற துறவியருக்கு பக்கபலம் இவர். குறைகளையும் பக்குவமாய் எடுத்துச் சொல்வதில் நல்ல பண்பாளர். அனைவரையும் அன்பு செய்யும் அருளாளர். மறையிலை ஆற்றுவதில் இவருக்கு நிகர் எவரும் இல்லை. ஆயர் இல்லத்திற்கு இவரை சந்திக்க போனால் சப்தம் இல்லாமல் புத்தகத்திலே புதைந்திருப்பார். ஓய்வு நேரமெல்லாம் ஒன்று வாசிப்பு அல்லது எழுதுவது. ஆயுள்பணி செய்த போதும் கூட இவர் எழுதிய நூல்கள்தான் எத்தனையோ. இவரால் உருவாகி உயர்ந்தவர்கள், கற்றுத் தேர்ந்தவர்கள், கருத்தில் தெரிந்தவர்கள் எத்துணை எத்துணை. எப்போதும் இவர் முகத்தில் புன்னகை பூத்திருக்கும். உள்ளத்தில் காயங்கள் காய்ந்திருந்தாலும் உரைகளில் நேயங்கள் நிறைந்திருக்கும். எளிமை, தூய்மை, பணிவு, துணிவு இவரை கண்டோம் நாங்கள். திருவருட்சாதனங்கள் நிறைவேற்றுவதற்கு தலையாய இடம் தருவார் நம் ஆயர் அவர்கள். ஆலய அர்ச்சிக்கும் அசர மாட்டார் நம் ஆயர் அவர்கள். குருத்துவ திருப்பொழிவு செய்வதற்கு துரிதமாய் சென்றிடுவார். குருத்துவ மாணவர்களின் மனங்களிலே குன்றா விளக்காக ஒளிர்ந்திடுவார். இன்று ஆயருக்கு விழா. பாராட்டு